இன்னத்த பங்கு சந்தையுமே மிகப்பெரிய அளவில் இறங்கி இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரச்சனையும் வாரோட இம்பாக்டும் மார்க்கெட்ல பெரிய அளவில் பிரதிபலிச்சதை நம்ம பார்த்தோம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்குமே இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து G7 நாடுகளோட பேசிட்டு இருக்காங்க. அந்த எமர்ஜென்சி ஆயில் ஸ்டாக் பில்ல ரிலீஸ் பண்றது கிட்டத்தட்ட 300 இருந்து 400 பில்லியன் பேரலரை ரிலீஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது முந்தின யுக்ரைன் வாரப்போ ரிலீஸ் பண்ண 182 பேரலை காட்டிலும் ரொம்ப அதிகமானது. முதல்ல அது வந்து சேருதா அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னொரு சைடு ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போகக்கூடிய எந்த ஒரு ஆயில் டேங்கருக்கும் எஸ்கார்ட் கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறத யுஎஸ் நேவி தெளிவா சொல்லிட்டாங்க. சோ மேற்கொண்டு அந்த வழியா ஆயில் வர்த்தகம் நடக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே மிகப்பெரிய அளவுல சிரமத்தில் இருக்கத்தான் செய்யுது. பட் ரிலையன்ஸோட ஃபைனான்ஸோட ரிலையன்ஸோட சப்போர்ட்டோட யுஎஸ்ல வந்து ஒரு ஆயில் ரெஃபைனரி டெக்சாஸ்ல ஓபன் பண்றாங்க. அதை ட்ரம்ப் லீகலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இது ஒரு 20 வருஷம் பைபேக் அக்ரிமெண்ட்ல போகுது. பட் இப்போதைக்கு அதுல இருந்து ரிலையன்ஸுக்கு பெரிய அளவு ரெவன்யூ வராது அப்படிங்கறதுனால ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து பெரிய அளவுல இறங்க ஆரம்பிச்சிருக்கிறதை நம்ம பார்த்திருக்கோம். இது போக இன்னைக்கு சாயங்காலம் யுஎஸ் ஓட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் அது பிப்ரவரி மந்த் அப்படிங்கிறதுனால ஒரு 2.5 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். நாளைக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, அது ஒரு 3.10 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் மார்ச்சோட இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்ச்ல தான் வாரி தொடங்குச்சு, அது அடுத்த மாசம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்குது. இதை பத்தியெல்லாம் இன்னத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம்.